சீக்கிரமா புடிங்கான். புடி. மனச தளர விடாதா கான். இந்த முறை நாம கண்டிப்பா ஜெயிப்போம். ஆமா ஜெயிப்போம். சரியா குறிவை தொட்டாச்சே. கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். என்ன பண்றீங்கப்பா? வழி கிடைச்சிருச்சு. தொட்டாச்சின் வேலை ஆரம்பிக்கிறேன். இதுக்கு நடுவுல ஓட்டையா இருக்கே. நாம இத வானத்துல தூக்கி போடுவோம். இந்த மரத்துண்டுக்கு நடுவுல இருக்கிற ஓட்டையில எந்த பறவை மாட்டுதோ அது கீழே விழும். அப்ப நாம சுலபமா பிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம உயிரோட பிடிக்கலாம். இது அற்புதமான யோசனையா தோணுது. தொட்டாச்சின் வேலை ஆரம்பிக்கிறேன். சரி கான், நீ இப்ப நடிக்க ஆரம்பி. ஒண்ணு கூட கீழே வரவே இல்லையே. அதுங்க கண்ணுக்கு நான் தெரியலன்னு நினைக்கிறேன். திட்டத்தை மாத்திருவோம். இப்ப அதுங்களோட கண்ணுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க. இவ்வளவு பெரிய பறவையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிச்சயமா நான் கொஞ்ச நேரத்துல இந்த பெரிய பறவையை பிடிச்சிருவேன். மறந்து போயிடுச்சு. எனக்கு பறவை பிடிக்க முடியும் எனக்கு தோணல. ஆமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்கிட்ட இருந்தா தப்பிக்கலாம்னு பாக்குறேன். கான் தொட்டாச்சின், சீக்கிரம் வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன கான்? பறவையை பிடிக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த பறவை தப்பிச்சு போயிடும் போல இருக்கு. சீக்கிரம் வாங்க. நமக்கு அதை விட்ட வேற சாப்பாடு இன்னைக்கு கிடையாது. வாங்க. என்ன தொல்லை பண்ணாத கான். இன்னைக்கு நீங்க அந்த பறவையை பிடிப்பீங்கன்னு எனக்கு தோணல. எனக்கும் தோணல. பழப்பழப்புல கல்ல தேடி போய் படாத பாடுபட்டாச்சு. சரி, மெதுவா பார்த்து பண்றேன். பார்த்து ஜாக்கிரதைங்க. நான் பத்திரமா தாமா செய்வேன். இது நம்ம கானோட குரலாச்சே. ஒரு முள்ளமண்டை நம்ம பையனை துரத்திக்கிட்டு இருக்கு. இவன் அதை துரத்தாம அது இவனை துரத்துறது நல்லா இல்ல. அவனை நான் காப்பாத்துறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனையே துரத்துவேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி. நீங்க பெரிய பலசாலிப்பா. அப்படி பலசாலியா தான் இருக்கணும், புரியுதா? அது எப்படிப்பா?
உள்ளமண்டைகளை பிடிக்க எங்க அப்பா எனக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. அதே பயிற்சியை நான் உனக்கு கத்து கொடுக்க போறேன். நீ அதை கத்துக்கிறியா இல்லையா? அந்த மலை மேல ஏறி பளபளக்கிற ஒரு கல்லை எடுத்துட்டு வா. அது கிடைக்குமாப்பா? என்ன இப்படி கேட்டுட்ட? அதே மலையில இருந்து ஒரு பளபளக்கிற கல்லை என் பாட்டிக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தெரியுமா உனக்கு? பாட்டி கொண்டு வந்தாங்களா? சரிப்பா, நானும் போய் அதை கொண்டு வரேன். போயிட்டு வா. என்னங்க, அவன் பத்திரமா போயிட்டு வருவானா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவன் போயிட்டு பத்திரமா திரும்பி வருவான். இங்க பாரு டோட்டாச்சின், அந்த மலையில ஒரு பளபளக்கிற கல்லு இருக்கான். அத போய் நாம கொண்டு வரலாமா? வாயேன்பா. சரி, அதை எடுக்க நீ எனக்கு உதவி பண்ண, நான் உனக்கு சாப்பிட நிறைய வாழைப்பழம் கொடுப்பேன். வரப்போறேன். நீ எதுக்கு வரணும்? நீங்க மினுமினுக்கிற கல்லு தானே எடுக்க போறீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு கல்லு வேணும். அதை வச்சிருந்தா நான் ரொம்ப அழகா தெரிவேன். சரி, இன்னும் நினைக்கிறோம், வாங்க போலாம். ஆனா இரு பீகோ, நான் தான் வர்றேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குப்பா. என்னை யாராவது தூக்கிட்டே போங்களா? டோட்டாச்சின், பீகோக்கு உதவி பண்ண. பண்றேன். நீ என்ன பண்ற டோட்டாச்சின்? இப்பதான் சோர்வா இருக்குன்னா அதுக்குள்ள இந்த ஓட்டம் ஓடுறான். இதை தாண்டிதான் அங்க போகணும். ஆமா ஆமா. அந்த கல்லுக்காக இவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம அந்த மரக்கட்டையை எடுத்துக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் தான் துடுப்பு போடணும். அடடா, என்ன ஒரு நல்ல காத்து. இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு பலனா அந்த கல்லு கிடைச்சா நல்லா இருக்கும்ல? ஆமா. அது என்னது? தவளை. நீ என்னைய சாப்பிட போறியா? இப்போ உனக்கு என்ன பண்ணி நல்ல வேலை தப்பிச்சோம். தப்பிச்சிட்டோம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அப்படியோ தப்பிச்சிட்டோம். பாத்துக்கிறேன். வராதே. இது என்னது? அங்கங்க. வந்துருச்சு. அடிச்சு விரட்டலாம். நாம தேடின பல பிளக்குகள் அதுதான். இது எனக்காகவே செஞ்ச மாதிரியே இருக்கு.
அப்படித்தான் அப்படித்தான். எனக்கு ஒரே சிரிப்பா வருது. என்னங்க சத்தம்? அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்குங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நாங்க பத்திரமா திரும்பி வந்துட்டோம். அந்த பளபளக்கிற கல்லு எங்க? நீ அதை கண்டுபிடிக்கவே இல்லையா? சொல்லு. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஆனா அது தண்ணிக்குள்ள ஆழத்துல இருக்கு. பீக்கோ அதை நிச்சயமா திருப்பி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த கல்லு எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. இதை நான் கண்டிப்பா யாருக்கும் தர மாட்டேன். எப்படியோ அதை கண்டுபிடிச்சியா? அதுவே பெரிய விஷயம்பா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம்தான். தொட்டாச்சி நீங்க பாரு, ஏதோ கிழங்கு இருக்கு. எனக்கு உதவி பண்ணு. உதவி பண்றேன். நிறைய சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு. அப்படியா? என்னோடது இது? என்னோடது இது? என்னோட இடம். சரி சரி முடிஞ்சிருச்சு. என்னோட இடம். இந்த வட்டம் முழுக்க என்னோட இடம். உள்ள யாரும் வரக்கூடாது. நான் போட்டிருக்கிற இந்த வட்டத்தை சுத்தி யாரும் உள்ள வரக்கூடாது. நான் தான் இவ்வளவு நேரம் கத்துனே. உங்களுக்கு கேட்கல? எதுக்காக கத்துனீங்க? இதோ பாரு, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் முடிவு பண்ணியாச்சு. அதனால இங்க இருக்கிற கிழங்கு எனக்கு தான் சொந்தம். அதனால உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. இதை ஒத்துக்க முடியாது. முடியாது. இதோ பாருங்க, இந்த இடம் எனக்கு சொந்தமானது. அதனால இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க. நான் இதை புடிச்சிட்டேன். நான் பெரிய பலசாலி ஆயிட்டேன். என்ன தைரியம் உனக்கு? என் இடத்துக்குள்ள வந்து மேமுத்த புடிக்கிறியா நீ? என்ன இது உன்னோட இடமா? ஆமா. உனக்கு அதுல என்ன சந்தேகம்? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்னா கூட உன்னை விட மாட்டேன். நிலை இப்படி கத்துறான். அவர் உங்களையும் அப்படிதான் மிரட்டினாரா? ஆமா, இன்னைக்கு நான் ஒரு மேமூத்த கொண்டு வந்தேன் தெரியுமா? ஓட போட்டுட்டா அந்த இடத்துக்கு நாம சொந்தம் ஆயிட முடியுமாங்க? இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் சாத்தியம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாம என்ன பண்ண முடியும்? சரி, நமக்கு சாப்பிட இன்னைக்கு என்ன இருக்கு? இங்க வா, இங்க வா, இங்க வா நெப்புக்கோழி. என்ன நோக்கி வந்துகிட்டே இரு. என் கோட்டுக்குள்ள வந்துரு. இங்க வந்து இந்த கிழங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கும். இது அந்த கோட்டை தாண்டி உள்ள போகுதே. என் சக்கரவள்ளி கிழக்க கூட. இதான டட்டாச்சன். ஆஹா, நாம சாதிச்சிட்டோம். ஓஹோ, அப்படியா விஷயம்? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நில்லு. கடைசியில பாத்தீங்களா என்னோட கோட்டுக்குள்ள வந்து நின்னுட்டீங்க. இது அநியாயம். அக்கறமும் இனிமே பொறுமையா சண்டையா ஆரம்பிக்கலாம். அப்பா, அப்பா
கோடுங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா, இந்த கோடுங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லல்ல. தொட்டாச்சு நம்ம எல்லா கோட்டையும் அழிச்சிடலாமா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, இனிமே இந்த நிலம் யாருக்கும் சொந்தம் இல்ல, எல்லாருக்கும் பொதுவானது. ஆமாமா, இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆமா, உங்க அப்பா எங்க காணோம்? ஆமா, தொட்டாச்சினையும் கோழியும் கூட காணோம். மறைஞ்சு போச்சு. அதானே உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நிலா பேசுதே. அதானே நீங்க எதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்றீங்க? நீங்க எனக்கு துணிகளை அனுப்புனீங்களா? அதுக்குதான். நீங்க எனக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சுட்டீங்க, அதுக்குதான் இந்த நன்றி எல்லாம். சரி, அதுக்காக நன்றிலாம் எதுக்கு? அதானே அதனால நான் உங்களை இப்போ ஒரு சுற்றுலா கூட்டிட்டு போகலான்னு இங்க வந்திருக்கேன். புறப்படுங்க. நடுராத்திரியில சுற்றுலாவா? குழப்பமா இருக்கு. அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க விரும்புற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. அதனால நீங்க இப்பவே கிளம்ப தயாராகுங்க. கிளம்பலாம். ரொம்ப அழகா இருக்கே. என்ன போச்சு? தொட்டாச்சி நல்ல தலையில வைக்கிறது. நாம இப்ப சுற்றுலாவுக்கு தயாராயிட்டோம் நினைக்கிறேன். போலாம். நீ போயிட்டியா? ரொம்ப வெக்கமா இருக்கு. இது பார்க்கறப்ப அழகா இருக்கு. இங்க பாரு தொட்டாச்சி. சரி, இப்ப நாம நட்சத்திர சுரங்கத்தை தாண்டி போக போறோம். அதுங்க நட்சத்திர குளத்துக்கு போகுது. அதோ அங்க பாருங்க. அதுங்க குளத்துல குளிச்சு தங்களோட பரபரப்பை அதிகப்படுத்திக்கிதுங்க.
நிஜமா சொல்றீங்களா? நாங்களும் இந்த குளத்துல குதிச்சு குளிக்கலாமா? குளிக்கலாமே. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. வெளியே வாங்க, ஆபத்து வந்துருச்சு. திமிங்கலம் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம உடனே இங்க இருந்து போகலன்னா அது நம்மள அப்படியே முழுக்கிடும். நாம தப்பிச்சாகணும். உண்மையிலேயே நானும் ரொம்ப அழுக்காயிட்டேன். இது நம்மள முழுங்கிருச்சு. நாம ஏதாவது பண்ணியாகணும். ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு முறை பண்ணலாம். நான் தயார். தாத்தாச்சி, இது கனவா? ஆமா கனவுதான். இல்ல, இது கனவில்ல தாத்தாச்சி. அப்படியா? அங்க பாரு, நிலா அழுக்கா இருக்கு. அங்க பாரு. சரியா சொன்ன. பாத்தியா, அது நிலாவை சுத்த சொல்லி தன்னோட தவற சரி செய்ய பார்க்குது. அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம கண்டது கனவில்லையா? கனவில்லை, நிஜம்தான். சூரியனோட கவலைய பாருங்க. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப கிளம்பலன்னா சூரியன் அஸ்தமிச்சு இருட்டு ஆயிடும். சீக்கிரம் கிளம்பு. இப்ப நடந்து போனாதான் வீட்டுக்கு போறதுக்கு சரியா இருக்கும். உங்க அம்மா வேற நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா. சூரியன் அழறாரு பாருங்க. அது உன்னுடைய மனப்பிரமை. சூரியனாவது அடர்தாவது நிச்சயம் அப்படி நடக்காது. நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு கேக்குது. அப்படி அவர் அழுதாருன்னா அதுதான் நமக்கு மழையா கிடைக்குது. ஆமாமா, உண்மைதான். சூரியன் அழாதுல்ல. அப்பா, இங்க பாருங்க. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வான்னு சொல்றேன்ல. நான் கவலையா இருக்கிறதாலதான் அது வந்து இப்ப வெயில் காலம் முடிய போகுது. அதான் கவலையா இருக்க. ஆமா குட்டி பையா, அதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அழுகையும் வருது. ஏன்னா வெயில் காலத்துலதான் என்னோட சந்தோஷம் எல்லாம். அப்பதான் நான் கதாநாயகி மாதிரி இருப்பேன்.
ஜாலியா இந்த பொழுது கழிக்க வர பெண்களை என்னால பார்க்க முடியாது, ரசிக்கவும் முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த சாதாரண விஷயத்துக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். என்னது இத சூரியன் அழைத்துக்கிட்டே சொன்னாரா? வெயில் காலம் முடியறதால அவர் ரொம்ப வருத்தமா இருந்தாருமா. தான் சொல்லுங்கப்பா. நீ இப்படி போய் சொன்னா எல்லாரும் உன்னை கற்கால மனிதன்னு சொல்லுவாங்க. வெயில் காலம் முடிஞ்சு போறது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஆனா சூரியனால கண்டிப்பா பேச முடியாது. அதனால நீ இப்படி எல்லாம் பேசாத, புரியுதா? நான் ஒண்ணும் போய் பேசல. நான் சொல்றத நம்புங்க. அந்த சூரியன் நிஜமா என் கூட பேசிச்சு. கான் சொல்லுங்கம்மா. நீ இப்படி போய் பேசுறதுக்காக உன்னை நான் ஆசையா வளர்த்தேனா கான்? அம்மா நான் போய் சொல்லல. வெயில் காலம் முடியுதுன்னு நிஜமாவே அந்த சூரியன் அழைச்சது. அது அழைச்சது அப்பா கூடங்க. நான் எங்க பார்த்தேன்? இந்த மாதிரி விஷயங்களை நான் நம்பவே மாட்டேன். நீ இப்படி போய் சொல்ல கத்துக்கிட்டா இந்த மாதிரி நீ சொல்றதெல்லாம் போய் என்கிட்ட உண்மையை ஒத்துக்க. உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? அந்த சூரியன் என் கூட பேசுறத நீ அதை நம்பவியா நம்ப மாட்டியா? நீ அதை என்ன நம்பவேன்னு பார்த்தேன். டொட்டாச்சின் சாப்பிடுறதுலதான் குறியா இருக்கா. என்ன பண்றது? நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ற? நானே சாப்பிடுறேன். என்கிட்ட இருந்து சாப்பாட்டை புடுங்குறியா? என்னது? இன்னைக்கு கறி வேகவே இல்லையே, ரொம்ப கடினமா இருக்கு. அப்படியா? நாளைக்கு சரியா பண்றேங்க. நீங்க பாருங்க, நீங்க சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் சண்டை போடுங்க. நீ என்னோட நல்ல நண்பன் தானே? ஏன் சந்தேகமா? ஒரு நண்பன் எப்பவும் பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் மத்தவங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவனை நம்பணும். நீ என் நண்பனா இருந்தா ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? நம்பி குழப்பற. என்னன்னு தெரியல, வயிறு கல்லு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் தான். என்னதாங்க வீசி போச்சு. என்ன நம்பாம அசிங்கப்படுத்துறீங்க. அதுக்காகதான் கிள்ளி விட்டேன். மறுபடியும் கண்ணாடி எனக்கு கோபம் வரும். வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. நாம நிம்மதியா தூங்கலாம். தூங்க. ஒன்னு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இப்போ வசந்த காலம் வரப்போகுது. சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம் தொட்டாச்சு? வெளியே வந்து பாரு. அட வந்து பாருண்ணா. இப்போ வசந்த காலம் வரப்போகுது. இது வேடிக்கைக்கும் விளையாட்டுக்குமான நேரம். இது வசந்த காலம். வசந்த பொருளும் காலம். வெயில் காலம் நல்லா தான் இருக்கும். ஆனா அதை விட வசந்த காலம் இன்னும் அழகா இருக்கும். இது வசந்த காலம். வசந்த வரும் காலம். அதனால அழகான பெண்களே எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காம வெளியே வந்து சந்தோஷமா விளையாடுங்க.
இருமா, ரொம்ப சூடா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் பொறுத்து எடுத்துக்கிறேன். சூடா இல்லையா? இப்பவும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் எனக்கு வெளியே போக வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். நீங்க பாருங்க, சும்மா எதையாவது கதையை சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டுக்கு நாம 2 பேரும் தான் எல்லாம். நீங்க சரியா வேலை செய்யலன்னா அப்புறம் எப்படி சாப்பிடுறது? போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் சரி சரி போறேன். இம்சம் பண்ணாதீங்க. ஏன்டா என் மேல ரொம்ப அக்கறைதான். இப்ப நான் என்ன பண்றது? எதை கொண்டு வர்றது? ஏதாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நடந்தா தான் ஒண்ணு. அம்மா, அப்பா ஏன் இங்கேயே நிக்கிறாரு? உங்க அப்பா நம்மள பத்தி ரொம்ப தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன பண்றது? இவங்களுக்கு எப்படி சாப்பாட கொண்டு வர்றது? ஒரு வழியும் தெரியலையே. போறேன். ஏன் இப்படி கத்திக்கிட்டே பின்னாடி விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில நிம்மதியா இல்லாம போட்டு உனக்கு எதுவும் ஆகல. நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு. சீக்கிரமா போய் வைத்தியரை கூட்டு வாங்க. சீக்கிரமா போங்க, போய் வைத்தியரை கூட்டு வாங்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அட, இவங்க கண் முடிச்சுட்டாங்களே. அம்மா, நல்ல வேலை நீங்க எப்படியோ எழுந்துட்டீங்க. நீங்க எழுந்திருக்கவே மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். என்ன இடம் இது? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். நல்ல வேலை நீ எழுந்துட்ட. நீ என்ன விட்டு போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னது, உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியலையா? சரி, என்னையும் தட்டச்சினையும் தெரியுதா? தெரியுதா? உங்களை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. அப்ப உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையாம்மா? சொல்லுங்க. என்னது, அம்மாவா? ஆமா, அம்மாதான். நான் கான், இவன் தான் டொட்டாச்சன். அப்போ நான் உன்னோட அம்மா தானா? ஆமாம்மா. எங்க 2 பேரையும் கூட உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? சொல்லுங்க. கான், டொட்டாச்சனா? கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் இங்க பாருங்க. இதை ஏற்கனவே படிச்சிட்டோம். இது இனிமே தான் படிக்கணும். எதையாவது கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் அந்த வழியை சொல்லுங்க. அதாவது அந்த புஸ்தகத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன். இனிமே தான் மருந்து தேடணும். நல்ல வாசனையா இருக்கு. பரவாயில்லையே, அம்மா சமைக்கிறது மட்டும் இன்னும் மறக்கவே இல்ல. நிஜமாதான். அந்த கெட்ட ஆளு வந்து நான் சமைக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடுவானா? அம்மா, அது நான் வந்துட்டேன். சரி சரி, கோவப்படாதீங்க. கேட்க வேடிக்கையா இருந்துச்சு, அதனாலதான் சிரிச்சேன். இந்த மருந்து எதிரி தேடலாம். இதுக்கு வேற வழி இருக்கா இல்லையா? நிச்சயமா ஒரு வழி இருக்கு. அற்புதம், எனக்கு இந்த வழி போதும். கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இவளை அழ வச்சு கஷ்டப்படுத்தி பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த நான் விரும்பல. நான் குடும்ப பாரத்தை ஏத்துக்காம இருந்தேன். அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமும் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க.
இனிமே நான் இங்க இருக்கிறது நல்லது இல்ல. என்னால எதையும் செய்ய முடியல. அதனால இதுக்கு மேல நான் முயற்சி பண்ணவும் மாட்டேன். நாம வேணுமா இன்னொரு தடவை கடைசியா முயற்சி பண்ணி பார்க்கலாம். முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடிப்பட்ட தலையில இன்னொரு வாட்டி அடிபடுற மாதிரி ஏதாவது செய்யணும். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா உனக்கு சொல்றது புரியலையா? அடிப்பட்ட தலையில இன்னொரு வாட்டி அடிப்பட்டா கண்டிப்பா ஞாபகம் எல்லாம் வந்துடும். ஆஹா, திடீர்னு எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அந்த கானம் தோட்டா சின்னம் கூட காணும். அந்த அழுக்கான ஆலயம் காணும். எங்க போயிருப்பான்னு தெரியலையே. நாம இன்னொரு தடவை அவங்க தலையில அடிச்சா அவங்களுக்கு பழையபடி எல்லாமே ஞாபகம் வந்துரும். அடிக்கலாமா? சரி, வேலைய ஆரம்பி. கானுடைய அம்மாவுக்கு இன்னொரு தடவை எப்படி அடிபட வைக்கிறது? அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா எனக்கு அவ உயிர் தான் முக்கியம். நீ தள்ளி போயிடுமா? நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகல. ஒரு வழியா தப்பிச்சுட்டா. என்னங்க இங்க படுத்து கிடக்குறீங்க? நீங்க வேலைக்கு போனீங்க இல்லையா? அங்க எங்க சுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சாப்பிடறதுக்கு எதையாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனே. என்னாச்சு? வீட்டுக்கு சீக்கிரமா தெரியுமா? சரி, போயிட்டு வரேன். கடைசி முடிவு என்னன்னா நான் எப்படியும் இவங்களுக்காக போயிட்டான். தூங்கும்போது கொரட்டை விட்டதால சண்டை வந்துருச்சு. நாம இங்க படுத்து தூங்கலாமா? நீ வர வர ரொம்ப அதிகமா கொரட்டை விட ஆரம்பிச்சுட்டா. ஒழுங்கா நிறுத்திக்க. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு. அவன் கூட சேர்ந்து சுத்தாதான் அது உனக்கு நல்லதில்ல. உண்மைதான். இனிமே நான் அவன் கூட பேச போறதே இல்ல. பறவையோட கூடு முட்டை கிடைக்குதான்னு பார்க்கலாம். அந்த கூட்டை முதல்ல நான் தான் பார்த்து கீழே இறங்கு. ஒழுங்கு இந்த கூட்டை முதல்ல நான் தான் பார்த்தேன். அதனால அந்த முட்டைங்க எனக்கு தான் சொந்தம். இந்த முட்டைங்க ருசியா இருக்கும் போல. இது என்ன மூஞ்சரு? வழி தெரியாம நீங்க வந்துட்டியா? அச்சச்சோ, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இதுதான் உன் கதையா?
டாடாச்சின் பெரிய பிரச்சனை, அந்த பறவை நம்மள தாக்க வருது. சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். இது யாரோ பேச வேண்டாம். நீயா பேசுறது? வா வா, சீக்கிரமா அது வரதுக்குள்ள நம்ம காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். இது எந்த இடம்? இங்க யாருமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? டாடாச்சி என்ன தேடிட்டு வந்தா நல்லா இருக்கும். என்னைய வழி காட்டுறியா கீதா? நான் அவன்கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டேன். இனி அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். கீச்சு 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 கீச்சு. அவன் கூட தான் சண்டை போட்டுக்க கூடாது. இது என்ன சத்தம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க. நீயா? நீ என்னோட நண்பன் தானே? நான் உன் கூட கொஞ்சம் இருக்கலாமா? ரொம்ப சோர்வா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கிக்கவா? எங்க இருக்க? எங்க இருக்க? இங்கதான் இருக்கியா? என்னது? வரமாட்டேன். எங்க இருக்கிறோம்? அவன் நல்லவன்டா. இதோ வந்துட்டேன். ஓடி ஓடி வந்துட்டேன். எனக்கு அம்மா அடிக்கடி சொல்றதுதான் ஞாபகம் வருது. தோட்டா சென்னையா அண்ணன் தம்பி